தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. திருவருட்பா 6ஆம் திருமுறை அனுபவ மாலையில் சில பாடல்கள். இந்த பாடலுக்கு உரை விளக்கம் அருளியவர் நம் தயாநிதி சுவாமி சரவானந்தா அவர்கள். அனுபவமாலை பாடல் எண் 1. அம்பலத்தே திருநடம் செய், அம்பலத்தே திருநடம் செய், அடிமலர் என் முடிமேல் அணிந்து கொண்டேன். அம்பலத்தே திருநடம் செய், அடிமலர் என் முடிமேல் அணிந்து கொண்டேன். அன்பொடும் என் ஆறுயிர்க்கும் அணிந்தேன். எம்பரத்தே மனக்கும் அந்த மலர் மனத்தை தோழி என்னுரைப்பேன் என்னுரைப்பேன். உரைக்கே என்றால் என்னளவன்றதுவே, என்னளவன்றதுவே. வம்பிசைத்தேன் அன்றடினி, வம்பிசைத்தேன் அன்றடினி, என் அருகே இருந்து உன் மணிநாசி அடைப்பதனை திறந்து முகந்தறிகான். நம்புரு பார்முதல் நாதவரை உள நாடவரும் நன்கு முகர்ந்தனர் வியந்தார். நன்கு முகர்ந்தனர் வியந்தார். நன்மனோ நன்மனோ ஈதனவே. தயவு விளக்க உரை. ஆன்மத் தலைவி தனது அகத்தும் புறத்தும் ஏற்பட்ட அனுபவ சூழல் நிலைகளையெல்லாம் தன் மனமாகிய தோழிக்கு எடுத்து கூறி தன்பால் ஈர்த்து ஐக்கியப்படுத்திக் கொள்ளுகின்றாள். இந்த மாலையில் 100 பாக்கள் உள. இது முற்றும் சுத்த சன்மார்க்க சாத்தியானுபவமே. ஓரளவு சாதனா நிலை வரை விளக்கப்படலாம். மற்றபடி புறநிலையிலிருந்து ஆய்ந்து காணத்தக்க பொருள் மேலான உண்மையை வழங்காது. இந்த பக்களுக்கெல்லாம் முடிந்த அனுபவப் பொருள் அருட்பெருஞ்சோதி பதியும் அவரோடு அத்துவிதமாய் திகழும் திரு அருட்பிரகாச வள்ளலாருமே ஆம். இங்கு இந்த பாமாலையினின்று ஒரு சில பக்களை மட்டும் எடுத்து விளக்கம் செய்வாம். இதன் துணையால் உள்ளத்தில் அருட்ஜோதி தீபத்தை பொருத்தி கொண்டு விட்டால், இந்த அனுபவ மாலையின் துணையால் உள்ளத்தில் அருட்ஜோதி தீபத்தை பொருத்தி கொண்டு விட்டால் முழு பொருளையும் கண்டு முழு பயன் பெற நம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கருணை பாலிப்பார். அருள் ஒளி வெளிப்பட்டு விளங்கும் இடம் எது என்றால் நம் ஆன்ம நிலையமே, நம் ஆன்ம நிலையமே என அறிந்து கொண்டு உள்ளோம். இந்த ஆன்மாலயம் நம் சிறநடு திகழ்கின்றது. இங்குதான் அருளறிவு வண்ணமாய் எழுந்தருளி திருவடி சேர்த்து விளங்குகின்றார் நமது ஆண்டவர். இங்கனம் விளங்குகின்ற திருவடியை மெய்யுணர்வினால், இங்கனம் விளங்குகின்ற திருவடியை மெய்யுணர்வினால் மறவாது மறையாது இருத்திக் கொள்ளலே சிரத்தில் அணிந்து கொள்ளல் ஆகும். இதைத்தான் அம்பலத்தே திருநடம் செய் அடிமலர் என் முடிமேல் அணிந்து கொண்டேன் என்கின்றார் வள்ளல் பெருமான். பின்னர் அன்பொடும் என் ஆறுயிர்க்கும் அணிந்தேன் என்கின்றார். அதாவது அகத்தே அறிவு பீடத்தினின்று இதயத்து உற்று உயிர் சக்தியோடு கலந்து உடற்பிரதேசமுற்றும் அந்த கடவுள் அருட்சக்தியே பரவுவதாக உணர்கின்றார். அக்கடவுள் அருட்சக்தி பரமான்ம சக்தி திருவடி மலர் இதுவரை உலகம் அறிந்ததே இல்லை.
அத்திருவடி மலரின் மனம் கடவுளரின் மனமே ஆகும். அது ஈசர் மனமாம். அது பச்சை கற்பூர மனம் என்பது தமிழ் ஞான சித்தர்களின் கருத்து. இதனாலே இவ்வீசன் இந்த ஈசன் என்ற சொல்லுக்கு இந்த பச்சை கற்பூரம் என்ற பொருளும் வழங்கப்பட்டிருப்பதாக குறிக்கப்படுகின்றது. கற்பூர ஜோதி மருந்து பசும் கற்பூர நன்மனம் காட்டு மருந்து. கற்பூர ஜோதி மருந்து பசும் கற்பூர நன்மனம் காட்டு மருந்து எனவும் ஓதியுள்ளார் நம் வள்ளல் பெருமான். மேலும் இது சாதாரணமான பசுங்கற்பூர மனம் அல்ல, தெய்வ அருள் நிறைவான ஒன்றாம். உலகம் பச்சை கற்பூரத்தையும் அதன் மனத்தையும் அறிந்துள்ளது. இந்த அருட்பெருமனத்தை அறிந்தது கிடையாது. இத்தகைய கடவுள் மனம் கந்திக்கும் மலர் திருவடிகளை தம் மெய் உணர்விலும் மெய் உயிரிலும் தரித்து கொண்ட காரணத்தால் தம்மிடத்தே அந்த மனம் வீசுகின்றதாம். ஏ மனத்தொழி, அக்கடவுள் மலர் மனத்தை எப்படிப்பட்டது என்று சொல்லுவதோ எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. இது வெறும் பேச்சல்ல, வம்பலப்பல்ல. நீயே என் அருகே, அதாவது சிற்றம்பலத்தின் கண்ணே வந்து சற்றே இருந்து பார். ஓர்மையால் உளம் பிரிய அல்லது மணிநாசி திறக்கச் செய்து கொள். அப்பொழுது என் மனத்தை நன்கு முகர்ந்து அறிவாய். இந்த நறுமணத்தை இந்த பூமியில் உள்ளவர்களும் நாதநிலை வரையுள்ள எவ்வகையினரும் முகர்ந்து முகர்ந்து உணர்ந்து உணர்ந்து இது என்ன மனம், இது என்ன மனம் என்று வியப்புறுகின்றார்களாம் என்று குறிக்கின்றார் இப்பாவில். இந்த அருட்பாடலுக்கு பொருள் இவ்வளவே கூற முடிகின்றது. அந்த அருள் மனத்தை பற்றி எப்படி கூறுவது? சொல்லி தெரிந்து கொள்ள முடியாது. பச்சை கற்பூர மனத்தை வேண்டுமானால் கடையில் பெற்று முகர்ந்து அறியலாம். அருள்மயமான பசுங்கற்பூரம் உலகில் ஏது? அது பரம்பொருள் வண்ணமாக திருவருளால் அனுபவிக்கப்படுவதாம். இந்த கடவுள் கலப்பி எய்தி அகமிருந்து விரிந்து பரவிய நம் வள்ளலாருக்கும் அக்கடவுள் இயற்கை மனமாகிய பச்சை கற்பூர வாசனை ஏற்பட்டு விட்டது. இத்தோடு சுத்த சுகானந்த ரூபமும் கொண்டு நித்தியமாய் விளங்குகின்றார். இன்றும் நாளையும் கூட வடலூர் மேட்டுக்குப்ப பகுதியில் அந்தி சந்தி நேரங்களில் எங்கோ ஒரு பக்கமிருந்து இந்த தெய்வீக மனம் வருகின்றது, வந்து கொண்டிருக்கின்றது. வடிவம் தோன்றவில்லை எனினும் அருவுருவில் அருள் வடிவில் வெளிப்பட்ட அந்த கடவுள் மனத்தை உலகமெல்லாம் வியக்கும் தெய்வீக மனத்தை தனக்கும் உரியதாய் பெற்று திகழ்கின்றார். இது அவர் அங்கு நிலவுகின்றதை உணர்த்தும் ஓர் அடையாளமாகும். அடுத்ததாக அனுபவ மாலை பாடல் எண் 15. கற்பூரம் கொணர்ந்திடுக, கற்பூரம் கொணர்ந்திடுக தனித்தோழி, எனது கணவர் வரு தருணமிது, எனது கணவர் வரு தருணமிது கண்ணேறு கழிப்பாம். ஏழ்பூத நிலை அவர்தம் திருவடி தாமரைக்கு இருப்பதடி கீழிருப்பது என்று நினையேல் காண். பற்பூத நிலை கடந்து நாத நிலை கப்பால் பரநாத நிலை அதன் மேல் விளங்குகின்றதறினே. இற்பூவை அவ்வடிக்கு கண்ணேறு கழித்தால் எவ்வுலகத்து எவ்வுயிரோ இனிது நலம் தருமே. விளக்கம். இந்த பாடலின் நம்மனோரின் ஒரு சிறந்த பழமையான தெய்வீக வழிபாட்டு முறை குறிக்கப்படுகின்றது. அது கண்ணேறு கழித்தல் என்பதாம். இதுவே கண்ணூறு என்றும் கண்ணெச்சில் என்றும் கண் திருஷ்டி தோஷம் என்றும் கூறப்படுவதாம். மாசுடைய மனத்தில் இச்சா சக்தி நிரம்ப உள்ளவர்கள் ஓர் அழகான பொருளையோ குழந்தை முதலியவர்களையோ ஆசையோடு பார்த்துவிட்டால், ஊன்றி நோக்கிவிட்டால், அந்த பார்வையால் பார்க்கப்படும் பொருளுக்கோ உயிருக்கோ சில கெடுதல்கள் உண்டாகிவிடும். அப்படி திருஷ்டி தோஷம் உண்டாகாது இருத்தல் பொருட்டு அல்லது அப்படி ஏற்பட்டு இருப்பின்
அதனை விலக்கல் பொருட்டு திருஷ்டி கழித்தல் செய்வார்கள். தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களை அந்தி சந்தி நேரத்தில் வீட்டின் வாயிற்படி அல்லது முக்கிய இடத்தில் அமர்த்தி மிளகாயை தலையை சுற்றி தீயிலிடுவார்கள். அது காரமிராது. தண்ணீரை சுற்றி முச்சந்தியில் கொட்டுவார்கள் அல்லது தேங்காயை சுற்றி வெளியில் உடைத்து போடுவார்கள். பெரியோர் மறைமக்கள் இவர்களுக்கு ஆர்த்து எடுத்தல் அவர்களை யாதொரு தோஷமும் பற்றாது நீடு வாழ வேண்டுமென கருதி செய்யப்படுவதாம். இனி தெய்வங்களுக்கு கற்பூர தீபாராதனை செய்தல் உலக நலன் கருதியாம். உண்மை தெய்வம் தானே எவ்வுயிருமாய் எப்பொருளுமாய் உருவேற்று திகழலால் அந்த தெய்வத்தை ஆராதித்தால் உலக நலன் உண்டாகும் என்பது கருத்து. இது மூன்று சுற்றுகள் சுற்றுதல் மரபு. இதனால் மூவிடத்தும் முக்காலத்தும் முத்தேகத்தும் மும்மை நலம் செய்வதாக கொள்ளப்படுவதாம். கண்ணேரும் நாவேரும் கூடாதப்பா, கண்ணேரும் நாவேரும் கூடாதப்பா என முன்னோர் கூறியுள்ளனர். இது மேல்நாட்டிலும் உண்டு என்பர். இதனை கொடிய அல்லது கெட்ட பார்வை என்கின்றார்கள். இந்த தோஷம் உண்டாகாதிருக்க வேண்டி குழந்தை முதலியவர்களுக்கும் அழகிய பண்டங்களுக்கும் ஏதோ சிறு குறைவு பார்வையில் படும்படி செய்தும் வைப்பர். இந்த கண்ணீரால் குழந்தைகளுக்கு நோய் உண்டாகலாம். பண்டங்கள் கெட்டு போகும். சுவையான பொருள்கள் அந்த சுவை கெட்டு அருவருக்கத்தக்கனவாக ஆகிவிடும். சில பாம்பு முதலான உயிர் பிராணிகளின் கண்ணோக்கில் விஷசக்தி வெளிப்படுகின்றது. அதுகொண்டு பிற உயிரை மயக்கி இரையாக்கி கொள்ளுகின்றனவாம். இது ஜீவகாந்த சக்தி என்கின்றார்கள். மனிதனும் இம்மாதிரி உருத்து நோக்களை பயின்று வசீகரித்து விடவும் கூடும். இவையெல்லாம் அருள் நெறியில் செல்லுவோர்க்கு வேண்டாவாம். இனி பாடலின் பொருளுக்கு வருவோம். ஆன்மத் தலைவி தன் ஒப்பற்ற ஆருயிர் தோழியா மனத்திற்கு ஓர் உத்தரவிடுகின்றாள். அதாவது கற்பூரம் கொண்டு வருவாயாக என்கின்றாள். எதற்காக எனில் தலைவர் இங்கு எழுந்தருளப் போகின்றார். அப்போது கற்பூர ஆரத்து எடுத்து மும்முறை வலம் சுற்றி கண்ணேறு கழித்தற்கு என்கின்றாள். மேலும் அவருடைய திருவடிக்கு கீழே எல்லா பூத நிலைகளும் உள்ளனவாம். கீழ் என்றால் அடியில் என்று நினைத்து விடாதே. பலவாகிய புறநிலைகளை கடந்து அணுத்துவ நிலையும் கடந்து பிரணவாகார நாதநிலையும் கடந்து சூக்கும பரநாத நிலைக்கும் மேலே அருள் ஒளி வண்ணமாய் திகழ்கின்றதாம் அந்த ஆண்டவர் திருவடி. அப்படி பொருந்தியுள்ள திருவடியே அணுமுதல் அண்டம் ஈராக யாவையும் ஆக்கி இயக்கி ஆண்டு கொண்டுள்ளதாம். ஆகவேதான் திருவடி தாமரைக்கு யாவும் இருக்கின்றன என்றால் அந்த அருட்பெரும் சக்தி ஒன்றே எல்லாவற்றையும் தனது ஆணைக்கு கீழே ஆட்சியில் தனக்கு கட்டுப்பட்டு விளங்க கொண்டு உள்ளன என்பதே பொருளாம். இற்பூவை அவ்வடிக்கு கண்ணேறு கழித்தால் எவ்வுலகத்து எவ்வுயிரும் இனிது நலம் தருமே என்று கூறுகின்றார் ஆன்மத் தலைவி. இற்பூவை அவ்வடிக்கு கண்ணேறு கழித்தால் எவ்வுலகத்து எவ்வுயிர்க்கும் இனிது நலம் தருமே என்று கூறுகின்றார் நம் ஆன்மத் தலைவி. இற்பூவை என்ற சொல் மனத்தை குறிக்க வந்தது. பூவை என்றால் பெண்ணாம். இல் என்ற அடைமொழி வீட்டையும் குறிக்கும், இல்லாமையையும் குறிக்கும். உலகியலுக்கு இசைந்து இருந்து இல்லாலாய் இருப்பதுவும் அருளியலில் மேல் வீட்டிற்கு அதாவது மோட்சத்திற்கு உரியவளாய் இருப்பதுவும் இந்த மனமாகிய தோழிக்கு பொருந்தியுள்ளனவாம். உண்மையில் இந்த மனம் என்ற ஒன்று இல்லையாம். அதனால் இல் பூவை இற்பூவை எனப்பட்டது. கடவுளரின் சக்தியே அபக்குவ நிலையில் இப்படி மனமாக இதயஸ்தானத்தை தோற்றி விளங்குகின்றதாம். ஆகையால் இந்த மாயா மணப்பெண்ணை இற்பூவை என்றது பொருத்தமானதே என்க. மனோபோதை நீங்கி அருள் மயமாகி நிலைக்கும் போது தூல சுக்கும காரண தேக நிலைகளை கடந்து சென்று அருள் ஒளி வண்ணமாய் நிற்க முடிகின்றதாம்.
இதுதான் கற்பூர விளக்கெடுத்து மும்முறை வலம் சுற்றி தான் போய் அதுவாக நிற்றலாம். இந்நிலை நிற்கின்ற போது தானே யாவுமாய் எங்குமாயிருக்க காண்கின்றது இந்த சுத்த மனமாகிய அருள் உணர்வு. அருள் உணர்வு இந்நிலை நின்று தயவினால் உருகுவதால் எவ்வுலகத்து எவ்வுயிர்க்கும் இன்பம் உண்டாகின்றதாம். கடவுளே இந்நிலை நின்றுதான் ஆனந்த நடனம் புரிகின்றார். இந்நடனத்தால் எவ்வுயிர்க்கும் இன்பம் உண்டாகின்றதும் இயல்பே ஆகும். தூய மனத்தோழி அருள் வண்ண வெண் கற்பூரத்தை கொண்டு வருகின்றது. அதை ஏற்றி தன்மயமாய் நின்று பரமான்ம பதியை தழுவி நிற்கின்றது ஆன்மத் தலைவி. இந்நிலையில்தான் எங்கும் தானே இருந்து இன்ப நிலை வளர்க்கின்ற அனுபவ உணர்ச்சி பெறப்படுகின்றதாம். தயவு அடுத்ததாக அனுபவ மாலை பாடல் எண் 32 அருள் விளக்க உரை காண்போம். தன் வடிவம் தானாகும் திருச்சிற்றம்பலத்தே, தன் வடிவம் தானாகும் திருச்சிற்றம்பலத்தே, தனிநடம் செய் பெருந்தலைவர் பொற்சபை எம் கணவர், பொன்வடிவம் இருந்த வண்ணம் நினைத்திடும் போதெல்லாம் புகழரும் பேரானந்த போக வெல்லம் ததும்பி, பொன்வடிவம் இருந்த வண்ணம் நினைத்திடும் போதெல்லாம் புகழரும் பேரானந்த போக வெல்லம் ததும்பி, என் வடிவில் பொங்குகின்றதம்மா, என் வடிவில் பொங்குகின்றதம்மா, என் உள்ளம் இருந்தபடி என் புகழ்வேன், என் உள்ளம் இருந்தபடி என் புகழ்வேன், என் நலவன்று அதுதான் முன்வடிவம் கரைந்தினிய சர்க்கரையும் தேனும் முக்கணியும் கூட்டியுண்ட பக்கமும் சாலாதே. அருள் விளக்க உரை. இது ஆன்மத் தலைவி தன் செவிலியாம் தேக தத்துவத்தினிடம் தலைவனது பெருமையும் செயலும் கண்டு வியந்த தனது அனுபவங்களை சொல்லுவதாக அமைந்துள்ள பாடலாகும். தலைவரின் சிற்றபை பொற்சபைகளை பற்றிய உண்மையை இங்கு முதலாவதாக நன்கு தெளிவு செய்யப்படுகின்றதாம். சபை என்பது ஆலயம், கோவில் என்ற பொருளோடு தேகத்தையும் குறிப்பதாகும். இதை குறிக்கவே தன்வடிவம் தானாகும் சிற்றம்பலம், தன்வடிவம் தானாகும் திருச்சிற்றம்பலம் எனப்படுகிறது. மிகச்சிறிய ஆன்ம அணுவே தன்னகத்தில் பரமான்ம பதிசக்தியை நிரப்பி மறைத்து வைத்துக் கொண்டுள்ளதாம். இதனால் அந்த பரமான்ம பதிக்கு இந்த ஆன்ம அணுவே உடலாகவும் ஆலயமாகவும் கூறப்படுகின்றன. இந்த சிற்றம்பலத்தில் ஆடும் ஆட்டம் பொன் வண்ண பரமாகாச திருநடனமாகவும் விளங்குகின்றதாம். இங்கு தலைவர் என்ற சொல்லும் கணவர் என்ற சொல்லும் எவ்வளவு பொருத்தமாய் அமைந்திருக்கின்றன என்பதை ஆழ்ந்து நோக்கினால் நன்கு அறியலாம். அதாவது சிற்றபையில் விளங்கும் போது அணுத்துவமாய் தலையின் நடுவிடத்து காணப்படுவதால் அவரை குறிக்க தலைவர் என்ற சொல் மிக பொருத்தமாய் உள்ளது. மேல் பொன்னம்பலத்தில் செந்தி வண்ண பெருங்கன சூழலில் ஒளிர்கின்றவராய் எங்கும் தன் தோற்றத்தை காட்டி காட்டி மறைத்த போதிலும் ஆன்மத் தலைவியின் இடத்தில் பூரணமாய் வெளிப்படுகின்ற அவராய், ஆன்மத் தலைவியின் அவராய் கணவராய் திகழ்கின்றது தெளிவு செய்யப்படுகின்றதாம் இந்த சொல்லால். இந்த அக அம்பலத்தே நின்று சூழ்ந்திளங்கும் பொன்வண்ண பேரம்பலத்தை ஒருமையோடு தீவிரமாய் கருதுகின்ற போது
என்னில் சொல்லறிய ஓர் இன்ப உணர்ச்சி பொங்கு புனல் போல் கிளம்பி எங்கும் பரவுகின்றது. அப்போது என் உள் உணர்ச்சி எப்படி இருந்தது என்று எப்படி சொல்வேன்? ஆ, அது என்னாலே முடியாது. அந்த உணர்ச்சி பெருக்கிலே என் தூல உடம்பு முற்றும் அமுத சுவையின் அனுபவம் ஏற்றது போல் ஆகின்றது. அந்த சுவை சர்க்கரையும் தேனும் முக்கனியும் சேர்த்து பக்குவப்படுத்தி உண்டால் அனுபவிக்க முடியுமா என்றால் ஒரு காலம் முடியாது. ஒரு சிறிதும் அது ஈடாகாது என கூறுகின்றார். ஆகவே நம் வள்ளல் ஆகிய ஆன்மத் தலைவி திருச்சிற்றம்பலத்தே இருந்து உலகெல்லாம் நிறைந்த பொன்னம்பல திருநடனக் காட்சியைக் கண்டு தன் தேகத்தையே சுத்த சுகானந்த வடிவமாக ஆக்கப்பெற்று விளங்கும் அனுபவ உண்மையைத்தான் இந்த பாடலில் பொதிந்து வைத்துள்ளார் என காண்கின்றோம். தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தயவு வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஓம் ராமலிங்கோய நம.